சதீஷ்வா கிராஃப்ட்ஸில் நான் ரீசெண்டாக 3 நாளாக ஃபினிஷ் பண்ணேன் கூடைங்க தாங்க நீங்கள் பார்க்குறது. இந்த கூடைங்களில் எந்த மெஷர்மெண்ட்டில் என்ன டிசைனில் மேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து நான் எவ்வளோ அளவு எடுத்து இந்த கூடையெல்லாம் மேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். 2 ரோல் கூடையில் 3, 2 ஸ்வஸ்திகன், 1 பூஜை கூடை. இது தாங்க எனக்கு கொடுத்த சாம்பிள் ஆர்டர். ஒருத்தவங்க கடைக்காண்டி கொடுத்தது சாம்பிள் கேட்டிருந்தாங்க, அதுக்காண்டி. இது வந்து 6 குமிழ் வச்ச பூஜை கூடை. இந்த பூஜை கூடை வந்து 1.5 ரோல் ஆகும். நார்மல் நாட்லேயே தான் இந்த பூஜை கூட போட்டிருக்கேன். ஏன்னா ஏற்கனவே என்னோடய வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த பூஜை கூடைக்கு வந்து எவ்வளவு அளவு மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு. அதனால் என்னோடய வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த பூஜை கூடையோட இது வந்து ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேங்க, அதில் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அடுத்து ஸ்வஸ்திகன் டிசைன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் கலர் பேஸ்கெட் தான். இதுக்கு வந்து அளவு வந்து 5 அடியில் 18 ஒயர் எடுத்துக்கிட்டேன். என்னோடய ஒயருக்கு வந்து 5 அடிங்கிறது கரெக்டாக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து ஸ்வஸ்திக் டிசைன் கொடுத்துருக்கேன். பேஸ் வந்து 8 போட்டிருக்கேன். பேஸ் வந்து போட்டோன்னே குச்சி சொருவிடணும். அடுத்து 2 ரோல் கைப்பிடி தான். அடுத்து வந்து இன்னொரு பூஜா பேஸ்கெட் தான். இது வந்து பூஜா பேஸ்கெட்லேயே ஸ்வஸ்திக் டிசைன் 1 ரோல் பேஸ்கெட்டு. இந்த 1 ரோல் பேஸ்கெட்டும் அதே 5 அடியில் 18 ஒயர் தான். 2 ரோல் கைப்பிடி தான். இதுக்கு வந்து கைப்பிடி கொஞ்சம் அகலமாக வச்சு போட்டிருக்கேன். எல்லாமே சாம்பிள் கேட்டதுனால ஒவ்வொரு மாடலில் போட்டிருக்கேன். கொஞ்சம் கைப்பிடி அகலமாகவும், இதுக்கு வந்து இந்த கூடைக்கு தேவையான கைப்பிடி சின்ன கைப்பிடியாகவும் போட்டிருக்கேன். அவங்க என்ன சூஸ் பண்ணுறாங்களோ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டு கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து 2 ரோல் ஒயர் கூடையில் லைன் பேஸ்கெட் இருக்குல்ல, அந்த லைன் பேஸ்கெட் தான் இது. இதுக்கு நான் 6.25 அடியில் 24 ஒயர் கட் பண்ணிக்கிட்டேன். 6.25 அடியில் 24 ஒயர் கட் பண்ணி பேஸ் வந்து 9 போட்டு ஏணிப்படி முடிச்சு தான் போட்டிருக்கேன். ஹேண்டில் எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், நீட்டாக இருக்கும். என்னுடைய கூட வந்து உள்ளார பார்க்க பொழுது யாருக்காவது இது மாதிரி ஆர்டர் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் பேஸ் போட்டோன்னே தென்னங்குச்சி சொருவிடுவேன். அப்போ தான் வந்து கூடைக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து வந்து இது வந்து ப்ளூவும் ரோஸ் கலரும் ரெண்டும் கலந்ததில் அதே அளவு தான். 6.25 அடியில் தாங்க இதுவும். 3 கூடையுமே ஒரே அளவு தான். 6.25 அடியில் 24 ஒயர், பேஸ் வந்து 9. இது வந்து நான் மேலேயும் கீழேயும் வந்து ரோஸ் வந்து பார்டர் டிசைன் கொடுத்து நடுவில் ஃபுல்லாக ப்ளூ, இடையில வந்து 2 செக்குடு ப்ளூ, அந்த டிசைனில் வந்து போட்டிருக்கேன். 2 ரோல் உருட்டு கைப்பிடி தான் எல்லாத்துக்குமே. அப்புறம் இதுவும் அதே மாதிரி இந்த கூடையை வந்து ப்ளூ அண்ட் ரெட்டில் 25 ஒயர் 6.25 அடியில் எடுத்துக்கிட்டேன். பேஸ் வந்து 9. நான் டிசைனுக்காண்டி 1 ஒயர் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டேன். 5க்கு 5 செக்குடு பேட்டர்ன்னா 2 ரோல் உருட்டு கைப்பிடி தான். இதுக்கும் பேஸ் வந்து 9 தான். இங்கே பாருங்கள் ஹேண்டில் எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்னு. எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது கூடையில். இதுக்கும் பாருங்கள் ஹேண்டில் எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்னு. நான் போடுற எல்லா கூடையுமே வந்து ஏணிப்படி முடிச்சு தான். இந்த கூடை மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட வந்து நெல்லிக்காய் கூடை, அருங்கோண கூடை, அதுக்கப்புறமால 1 ரோல்லே நெல்லிக்காய், 2 ரோல், 3 ரோல், அது மாதிரி எல்லா டிசைன்லையுமே அருங்கோண கூடை, சிவன்கண் கூடை, அப்புறம் வந்து சிவன்கண் லஞ்ச் பேக் எல்லாமே நான் வந்து மேக் பண்ணி தருவேன். சரிங்களா? ஒருத்தவங்க கேட்டாங்க சிவன்கண் கூடை வந்து உங்கள் வீடியோவில் போடலை இருக்கா அப்படின்னு. நான் உங்களுக்கு என்ன கூடை வேணுமோ அதோட இமேஜ் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா நாங்கள் அது மாதிரி கூடை வந்து மேக் பண்ணி தருவேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். இந்த கூடை டிசைன் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.